தோழர்களுக்கு இனிய வணக்கம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக நம்ம டிஎன்பிசி டிப்ஸ் வந்து நிறைய கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? நம்ம இதுவரையும் போட்ட டிப்ஸ் வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவையான நண்பர்கள் வந்து பயன்படுத்திங்க. எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்து மெட்டீரியல் கொடுக்க ஆள் இருக்குது, கிளாஸ் எடுக்க ஆள் இருக்குது, டெஸ்ட் போட ஆள் இருக்குது, எல்லாமே சொல்கிறாங்க. பட் ஆனால் ப்ராப்பரான கைடன்ஸ் வந்து ரீசெண்டாக வந்து இப்போ மாணவர்களுக்கு கிடைக்கிறதே கிடையாது. பெரிய பெரிய கோச்சிங் சென்டர்லாம் போகிறாங்க, ஆனால் அவங்களுக்கு அங்கே சரியான தெளிவுபடுத்துறதே கிடையாது. மாணவர்களை இண்டிவிஜுவலாக அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்து அதை வந்து சரி செய்யறது இப்போ சமீபத்தில் இல்லை. எல்லாமே டெஸ்ட்டை போடுறாங்க, காசை வாங்குறாங்க, வா உட்காரு, டெஸ்ட் எழுது, படி, போ அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க ஒழிய இண்டிவிஜுவல் கேர் அப்படிங்கிறது வந்து ஷூராக வந்து கிடையவே கிடையாது. ஸோ அதனால தான் வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம சேனல் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, என்னென்ன பிரச்சனை இண்டிவிஜுவலாக என்னென்ன ப்ராப்ளமோ அந்த ப்ராப்ளமுக்கு சரியான தீர்வுகள் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே வந்து மேக்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, எல்லா சென்டர்லையும் கோச்சிங் சென்டர்லையும் கொடுக்குற கொஷின் வேற, அவங்க கொண்டு போகிற விதம் வேற மாதிரி இருக்கு. ஆனால் டிஎன்பிசியில் வர கொஷின் வேற மாதிரி இருக்கு. அதனால வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. சரிங்களா? ஸோ அதனால மேக்ஸில் எப்படி ஈஸியாக வந்து நல்லா மார்க் எடுக்கிறது, அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, நான் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணி மார்க் எடுத்தேன் அப்படிங்கிறது தான் வந்து இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மேக்ஸை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கூல் புக்ஸில் 6th to 10th போதும்னு வந்து சொன்னாங்க. அது வந்து உண்மைதான். ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க வந்து சம்மோட இதையே வந்து மாற்றிடுறாங்க. எப்படி அப்படின்னா, ரியல் டைம் சம்மாக வந்து கேட்க ஆரம்பிச்சிடறாங்க. 6th to 10th பேசிக்கான சம்ஸ் தான் இருக்குது. அதுலேருந்து ஒரு 6 கேள்விகள் 7 கேள்விகள் டைரெக்டாக வருது. மற்ற எல்லாமே வந்து இந்த ரயில்வேல பேங்கிங் கேட்குற மாதிரி ரியல் டைம் சம்மாக வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால தான் நீங்கள் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க. ஸோ நான் சொல்கிறத வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து மேக்ஸில் வந்து 20 above வந்து உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஆனால் நான் சொல்கிறத ஷுவராக 100% வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிடுங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒன்று வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மேக்ஸுக்கு தேவையான எல்லா ஃபார்முலாவையும் தனியாக எடுக்கணும். அதுக்கு நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு PDF லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்ல போனீங்க அப்படின்னா சாய்ஸில் போட்டது தான் அது நான் என்கிட்ட இருந்தது. ஸோ உங்களுக்கு யூஸ் ஆகணும்னு வந்து ஷேர் பண்ணுறேன். அந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் வந்து மெமரி பண்ணிக்கங்க ஒன்று. அடுத்து செகண்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்கள் மேக்ஸ் சம் எந்தெந்த டாபிக் வந்து புக்கில் இருக்குது 6th to 10th இருக்கிற எல்லா சம்மையுமே வந்து டிரைவ் பண்ணுங்க. சரிங்களா? அதை டிரைவ் பண்ணீங்க அப்படின்னா அந்த சம்மே வருமா அப்படின்னா ஷூராக வராது. அது எல்லாமே வந்து உங்களுக்கு பேசிக்ஸ் தான். அப்போ நீங்கள் எங்கே தான் சம் போடுறது, என்ன தான் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்துக்கங்க. சரிங்களா? அது எப்படி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டவுன்லோட் பண்ணுறதுன்னு வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்துக்கங்க. வரிசையாக இப்போ 2024 கடைசியாக வந்து ஃபர்ஸ்ட் மந்த் வந்த எக்ஸாமில் இருந்து ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். 25 கொஸ்டினாக வந்து சால்வ் பண்ணிட்டே போனீங்கன்னா கிட்டத்தட்ட 2021க்குள்ளேயே வந்து உங்களுக்கு 50 கொஸ்டின். நீங்கள் எது வரையும் போகலாம் அப்படின்னா 2020 வரையும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து இந்த 4 இயர்ஸ் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். எப்படி சார் இது வந்து பாசிபிளா அப்படின்னா வந்து கண்டிப்பாக இட் இஸ் பாசிபிள் தான். இப்போ பாருங்கள், நான் என்னோட மெட்டீரியல் பாருங்கள். நான் இதுவரையும் ஃபஸ்ட்டு நாள் நான் போனதுலேருந்து எந்தெந்த சம்லாம் எனக்கு கேட்டாங்களோ, அதாவது நான் கோச்சிங் சென்டரில் போன சம் ஆகட்டும், இல்லை நான் பார்த்த சம் ஆகட்டும், எல்லாத்தையுமே கோச்சிங் சென்டர் போனேன்னா ஒரு மேக்ஸ் கொஷின் பார்க்கணும், அந்த கொஷின் எடுத்து அட்டாச் பண்ணி கூட ஒரு பேப்பர் வச்சு அதில் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற மெத்தடை போட்டு வச்சுருக்கேன். சரிங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆரம்ப காலகட்டத்தில் செஞ்ச வேலை. அடுத்து போக போக என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து ஃபார்முலாஸ் நல்லா படிச்சுட்டேன், பேசிக் சம்ஸ்லாம் வந்து நல்லா பார்த்துட்டேன். அடுத்து என்ன பண்ண ஆரம்பிச்சுன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். பாருங்க, உங்களுக்கு தெரியும் PTGS 2021. ஸோ அதில் கேட்கப்பட்ட 25 கொஸ்டினுக்குமே வந்து நான் தேடி ஆன்சர் கண்டுபிடிச்சேன். நீங்கள் வந்து ஈஸியாக சேனல்ஸை ஃபாலோ பண்ணலாங்க. கேட்க நல்லா இருக்கும், அவங்க சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் உங்களால் எக்ஸாமில் வந்து கொஷினை அட்டன் பண்ண முடியுமானா முடியாது. வெறும் டீச்சிங்கை வச்சு மட்டுமே வந்து உங்களால் வந்து கொஷினை சால்வ் பண்ணால் உங்களால் வந்து ரியல் டைம் சம்ஸை எடுக்கவே முடியாது. ரியல் டைம் சம்ஸை பொறுத்தளவு போடுற ப்ரொசீஜர் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அந்த சம்மை அண்டர்ஸ்டுட் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரியல் டைம் சம்ஸ் வந்து நல்லா போடணும்னா அந்த சம்முக்குரிய ஆன்சரை தேடுங்க, கொஷின் எழுதுங்க. நீங்கள் வந்து டெரைவ் பண்ணி பாருங்கள், முடிஞ்ச வரை டெரைவ் பண்ணுங்கள். முடியலையா
அதுக்கப்புறம் நீங்க போய் தேடுங்க, சேனல்ஸ் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸை கேளுங்க, தேடி 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 சம் போடுங்க. நான் சொல்றது வந்து உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். உங்களால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு சம்ம வந்து டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த பேசிக்ஸ் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க பண்ண வேண்டியது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். உங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையவே கிடையாது. இப்ப பாருங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எவ்வளவு நாள் தாங்க சால்வ் பண்ண முடியும்னு உங்களுக்கு கண்டிப்பா டவுட் வரும். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்றீங்க அப்படின்னா 25 கொஸ்டினுமே உங்களுக்கு புதுசா இருக்கும். செகண்ட் டைப் ரெண்டாவது கொஸ்டின் சால்வ் பண்றீங்க அப்படின்னா அந்த 25ல 23 கொஸ்டின் புதுசா இருக்கும். 2 கொஸ்டின் வந்த மாடல் கண்டிப்பா ரிட்டர்ன் வந்துடும். சரிங்களா? ஸோ இப்படி நீங்க ஒவ்வொரு கொஸ்டினா போக 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 ஒரு கட்டத்துல 20 கொஸ்டின் வந்து நீங்க பார்த்த கொஸ்டினா தான் இருக்கும். நான் ஷூரா சொல்றேன், அடிச்சு சொல்றேன். நீங்க வந்து இந்த மாதிரி சால்வ் பண்ணி பாருங்க. ஒரு 1 மந்த் ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா நீங்க என்ன சட்டையை பிடிச்ச கேள்வியெல்லாம் நான் பதில் சொல்றேன். சரிங்களா? கண்டிப்பா உங்களுக்கு 20 கொஸ்டின் வந்து உங்களுக்கு ரிப்பீட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்க எந்த கொஸ்டின் பார்த்தாலும் அதெல்லாம் இது நான் பார்த்த மெத்தேடு உங்களுக்கு போயிட்டே இருக்கும். ஒரு குறைஞ்சபட்சம் நீங்க ஒரு 10-15 எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் சால்வ் பண்ணாவே உங்களுக்கு இவ்வளவுதான் மேக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆரம்ப கட்டத்துல வந்து உங்களுக்கு கஷ்டமா தாங்க இருக்கும். நான் ஈஸின்னு சொல்லவே இல்லை. பேசிக்ஸ் பார்க்காதீங்க. ஃபர்ஸ்ட் பேசிக் சம்ஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்டு இதுக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இல்ல நீங்க ட்ரை பண்றதுனாலும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நீங்க ஒவ்வொரு எக்ஸாம் சம்மா சால்வ் பண்ண ரிப்பீட்டட் கொஸ்டினை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஒரு கட்டத்துல எல்லாமே ரிப்பீட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்பதான் உங்களுக்கு மேக்ஸ் மேல இருக்கிற பயம் போகும். சரிங்களா? அப்பதான் உங்களுக்கு மேக்ஸ் மேல இருக்கிற பயம் போகும். அப்பதான் உங்களுக்கு ஒரு grip கிடைக்கும். எக்ஸாம்லயும் நீங்க நல்லா அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? எதா இருந்தாலுமே 1000 பேர் சொல்லி கொடுத்தாலும் நீங்க எப்போ ஓனா உங்களுக்குரிய எதை தேடுறீங்களோ அப்பதான் கிடைக்கும். சரிங்களா? நானும் இதே மாதிரி தான் வந்து ஃபாலோ பண்ணேன். மேக்ஸ் பொறுத்தவரை இதே மாதிரி தான் ரெகுலரா ஃபாலோ பண்ணேன். கஷ்டமா தான் இருந்துச்சு. சரிங்களா? எனக்கெல்லாம் யாரும் சொல்லவும் கூட கிடையாது, இதெல்லாம் இப்படி எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு யாரும் சொல்ல கூட கிடையாது. நானா சரி இப்படி ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு ட்ரை பண்ணதுதான். பட் இது வந்து எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்குது. சரிங்களா? அதனால உங்களுக்கும் வந்து இது ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு நம்புறேன். அதனால மேக்ஸ் வந்து நீங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. ஷுவரா வந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? நல்ல மார்க் வாங்கலாம். இன்னும் உங்களுக்கு வந்து வேற ஏதாவது டவுட்ஸ் வந்து அப்படின்னா வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும். நன்றி.